அத்தை ஆரஞ்சத்தானுக்கும் சிம்ரனுக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தையை உடனே பார்க்கணும் போல இருந்துச்சு. அதனாலதான் ஓடி வந்துட்டேன். இந்த பிள்ளை யாரு? பாக்குறதுக்கு கோமாளி மாதிரியே இருக்கு. ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நல்ல ஒத்த ஜடை போட்டிருக்கு. மேல ஒரு கோட்டை ஒண்ணு போட்டிருக்கு. பாக்குறதுக்கு கிராமத்துல இருந்து வந்த பிள்ளை மாதிரி தெரியுது. இந்த பிள்ளையம்மா, இந்த பிள்ளையும் ஒரு வகையில உனக்கு சக்காலத்தி தான். நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஆரஞ்சு மண்டையனுக்கு மாமா மகா. இந்த பிள்ளைய தான் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு அவங்க அம்மா பார்த்தாங்க. ஆனா அந்த பையனை சிம்ரன் பிள்ளையும் தான் காதலிக்காகல்ல. அதனால இந்த பிள்ளை விட்டு கொடுத்துட்டு போயிட்டு. இந்த பிள்ளையும் பணக்காரி தானா? இவளுக்கும் நிறைய வீடுலாம் இருக்கா? எம்மா வீடு வீடுன்னு அலையாத தாயே, உனக்கு தான் அந்த வீட்டை பேசி முடிப்புன்னு சொல்லியாச்சுல. சரி, எனக்கு அந்த வீடு மட்டும் போதும். அந்த சிம்ரன் பிள்ளைய பார்த்தானா குப்பை பறக்கிறவ மாதிரி இருக்கு. இந்த பிள்ளைய பார்த்தா ரோட்ல மீன் விக்கிற பொம்பளை மாதிரி இருக்கு. நிம்மி, பார்க்கத்தான் இந்த பிள்ளை இப்படி இருக்கும். ஆனா கலெக்டருக்கு படிக்கி. அப்படியா? கலெக்டருக்கா படிக்கி? ஆமா ஆமா, படிச்சு முடிக்க போறா. பரீட்சையெல்லாம் எழுதிட்டா. பாஸ் ஆயிட்டானா கலெக்டர் தான். அப்பனா வசதியான குடும்பமா தானே இருக்கும். நல்ல தொட்டு தேரும் போலயே. வசதின்னு சொல்ல முடியாது, கிராமத்துல தான் இருக்காங்க. ஆனா வீடு வாசல் விவசாயம் தோட்டம்னு எல்லாம் இருக்கு. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்ம வேலையை போய் நம்ம பாப்போம். ஹலோ லேடிஸ், சௌக்கியமா? என்னடி உங்க அத்தையை பார்க்க வந்தியோ? ஆமா, இந்த மாதிரி நேரத்துல வரணும்ல. சொந்தக்காரங்கன்னு பரவே எதுக்கு இருக்காங்க? ஆமா ஆமா, எனக்கு காலேஜ் லீவு தான். இந்த மாதிரி நேரத்துல நான் கூட இருந்தேனே எங்க அத்தைக்கு உதவியா இருக்கும்ல. அதனாலதான் வந்திருக்கேன். பரவாயில்லையேட்டி, உன்னை மாதிரி ஒரு மருமவ கிடைக்கிறதுக்கு உங்க அத்தை நல்லா கொடுத்து வச்சிருக்கணும். அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில கிடக்காதான்னு கேள்விப்பட்ட உடனே அடிச்சு பிடிச்சு ஓடி வந்திருக்கியே. என்ன சொல்றீங்க? எங்க அத்தைக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டா? ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ஆக்சிடென்ட் ஆகி தலையில அடிபட்டு கோமால கிடக்காக. இப்பவும் அப்பவும் இழுத்துக்கிட்டு கிடக்காங்களே. ஐயோ, என்ன சொல்றீங்க ராதாக்கா? எங்க அத்தைக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ரோட்ல நடந்து போகும்போது பேசாம போக வேண்டியதானம்மா. ரோட்ல ஒரு வாரமா படுத்து கிடந்து நாயிட்ட போய் வம்பிழுத்திருக்காங்க. அது வழியில இருந்து கடிக்க வந்திருக்கு. அதை கல்ல கொண்டு அடிக்கேன்னு பாத்திருக்காங்க. அதுக்குள்ள அந்த நாய் விரட்டுன்னு விரட்ட இவங்க கண்ணை மூடிக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி இருக்காங்க. ஓடின ஸ்பீடுக்கு முன்னால வந்து லாரியை பார்க்காம விட்டுருக்காங்க. லாரிக்கார மோதி தூக்கி வீசிட்டு போயிட்டான். வீசின இடத்துலயே ஆளு காலியா இருக்கணும். என்னமோ கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சிட்டாங்க. ஆனா ஆஸ்பத்திரியில எப்படியும் கதை முடிஞ்சிரும் நினைக்கேன். இப்பமோ அப்பமோன்னு இழுத்துட்டு கிடக்காங்க. ஐயோ அத்தை, உங்களை பார்க்க ஆசையா ஓடி வந்தனே. இந்த நேரத்திலேயே நீங்க இப்படி ஆயிருக்கணும். இந்த வாரம் உடனே வந்துட்டேன். ராதா, வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுதியே. அந்த பிள்ளை அழுதுகிட்டுல போகுது. அழுதுகிட்டு போறான்னு சொல்லுதியே. எந்த ஆஸ்பத்திரியில இருக்காங்க, என்ன ஏதுன்னு ஏதாவது ஒண்ணு கேட்டாளா? அவ பாட்டுக்கு ஓடுதாளே. எங்க போய் தேடுவா? போய் அலையிட்டு விடு. ஏன் இப்படி போய் சொல்லுதே? போட்டு விடு செல்வி. கொஞ்ச நேரம் போய் அலைஞ்சு பார்த்துட்டு வரட்டுமே. நம்மளுக்கு அது சந்தோஷம் தானே. நேத்து அந்த கிழவி இந்த நிம்மி பிள்ளைய போட்டு என்ன அடி அடிச்சது நீயும் பார்த்துக்கிட்டு தானே இருந்த. அதுக்கு தான் பழிக்கு பழி வாங்கியிருக்கேன். பாத்தியம்மா நிம்மி, உனக்காக நாங்க உதவி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். உனைய நேத்து அவங்க அத்தை அடிச்சாங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த பிள்ளைய அலைய விட்டுருக்கு. பார்த்துக்கிட்டு தானே இருந்த. ஆமா, உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நீங்க என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம் தான். எப்படியாட்டு எனக்கும் அரேஞ்ச் பண்ண எனக்கும் கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. அதுக்கு தானமா இவ்வளவு பாடுபட்டுட்டு கிடக்கு. 10 லட்சத்தை எப்ப தர போற? ஆரஞ்சு மண்டையனுக்கும் எனக்கும் கல்யாணம் முடியட்டும். கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த 5வது நிமிஷம் உங்க கையில 10 லட்சம் இருக்கும். அது எப்படி? கல்யாணம் முடிய எத்தனை நாள் ஆகுமோ என்னமோ. அது வரைக்கும் இப்படியே நாங்க சுத்திக்கிட்டு அலையணும். எங்க துட்ட கொடுத்தீங்கன்னா நாங்க போயிருவோம்ல. அதத்தான் நானும் சொல்லுவேன். துட்ட கொடுத்தா ஓடிடுவீங்கல்ல. அதனாலதான் கொடுக்க மாட்டேன். கல்யாணத்தை பண்ணி வைங்க, கையில துட்டு வாங்கிக்கோங்க. செல்வி, இவ உசாரா இருக்காளே. இவட்ட இருந்து எப்படி துட்ட கொடுங்க? உடு, கூடவே அலையுவோம். ஏதாவது ஒரு நேரத்துல ஏமாந்து போய் துட்ட தந்துருவா. சரி செல்வி. என்ன நண்பா, உன் பொண்டாட்டி ஜெயில இருந்து வந்துட்டா போல. ஆமாப்பா, நேத்தே வந்துட்டாளுங்க. யாரு ஜாமீன்ல எடுத்தா? அந்த செல்வி புருஷன் இருக்கான்ல, அவன் தான் போய் 2 பேரையும் சேர்த்து ஜாமீன்ல எடுத்துட்டு வந்திருக்கான். அந்த பையலுக்கு எதுக்கு அவசரம்? ஒரு 2-3 நாளைக்கு கிடக்கட்டும் போட வேண்டியதானே. எதுக்கு உடனே குதிச்சுக்கிட்டு ஓடுதான்? அவன் இட்லி கடை வச்சிருக்கான்ல, கடை வேலைக்கு ஆளு வேணும்ல, அதனால போயிருப்பான். அதான பார்த்தேன். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம். யோ கிழவா, நாங்கெல்லாம் உயிரோட வாழ்றதே பெரிய அதிசயம். குடிகார பயலுக குட்டி சோத்துல உட்கார்ந்துகிட்டு எந்நேரமும் ஒரே குடிதான். என்ன கிழவனாரே, யார பார்த்து குடிகாரன்னு சொன்னீரு? உன்னைய பார்த்துதாமல சொன்னேன் தாடிக்காரா.
நீ தானே கையில பாட்டில வச்சுக்கிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்க. நாங்கெல்லாம் இந்த நாட்டின் குடிமகன்கள், எங்களெல்லாம் அப்படிலாம் தப்பா பேசக்கூடாது. கெட்டுன பொண்டாட்டிக்கு ஒழுங்கா சோறு போட துப்பில்ல, குட்டி சோத்துல உட்காந்து குடிச்சுக்கிட்டு கிடக்க, உனக்கெல்லாம் என்னல மரியாதை? யோ கிழவா, ரொம்ப பேசுனீரு, பாட்டில உடைச்சு வயிற்றுலயே குத்திடுவேன். அப்படி சொல்லி என் நண்பா. யோ கிழவா, பேச்சு பேச்சா இருக்கணும், கையை நீட்டக்கூடாது. கையை எங்களை நீட்டுன, கையில இருக்கிற குச்சை கொண்டுதானே அடிச்சேன், இந்தா வாங்கிக்கோ. யோ பைத்தியம் பிடிச்ச கிழவா, எதுக்கே இப்படி அடிக்கிரு? பொண்டாட்டிக்கு சோறு போட துப்புல்ல, அவ வீடு வீடா போய் திருடிக்கிட்டு அலையுதா, நீ என்னடான்னா பாட்டில் கிடைச்சா போதும்னு உட்கார்ந்து என் நேரம் குடிச்சுக்கிட்டு அலையுதியோ? தாத்தா, என் நண்பனை விட்டுருங்க. நண்பன், பொல்லாத நண்பன், எதுல கூட்டு சேர்றதுன்னு விவஸ்தையே இல்லையா? நீ உன் குடும்பத்தை விட்டுட்டு ஓடி வந்தவன் தானே. அது செட்டாவல தாத்தா, அதான் ஓடி வந்துட்டேன். யோ கிழவா, என்ன நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டே இருக்கேன், இப்படி போட்டு அடிக்கிறு? செட்டாவலையா குடிகார பயல? நீங்க 2 பேரும் இந்த ஊருக்குள்ள அலையறதே வேஸ்ட். உங்க 2 பேரும் இன்னைக்கு கதையை முடிச்சிருதேன். என்ன செய்ய போறீரு? அதான் 2 பேரும் நல்ல வாட்டமா கிணத்துக்கு மேலேயே உட்கார்ந்து இருக்கீங்களே, உங்க 2 பேரையும் உள்ள தள்ளி விட போறேன். போ, கிணத்துக்குள்ள நீ முதல்ல போ. நண்பா, உயிரோட இருக்கியா? நண்பனை பத்தி ரொம்ப கவலைப்படுதியோ? ஆமா தாத்தா, அவனை எப்படியாட்டு காப்பாத்தணும். போ, நீயும் அவன் கூடயே போ, உள்ள போய் அவனை காப்பாத்து. ஏமா, கிழவன் தள்ளிட்டானே. குடிக்கத்தானே செய்யணும், உள்ள நிறைய தண்ணி கிடக்கு, குடிச்சிட்டு வாங்க. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம், வண்ணத்து பூச்சியுடம்பில் ஓவியங்கள் அதிசயம். லட்சுமி, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியாச்சு, காலையில வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என்ன இன்னும் சாப்பிடாம இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க? வாரியா 2 பேரும் சாப்பிடுவோம். எனக்கு சாப்பாடு வேண்டாம் தே, நீங்க சாப்பிடுங்க. சாப்பாடு வேண்டாமா? ஏன் வேண்டாம்? இட்லியும் தேங்காய் சட்னியும் வச்சிருக்கேன், உனக்கு பிடிக்கும்ல, வந்து சாப்பிடு. எத்தே, அவர் ஜெயில இருக்காரு, எனக்கு எப்படித்தே சாப்பாடு இறங்கும்? அவன் தான் பொண்டாட்டி வேண்டாம் நிம்மி நிம்மின்னு நிம்மி பின்னாடி சுத்திட்டு அலைதான், நீ அவனுக்கு கேண்டுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கியாக்கும். சாப்பிடாம கிடந்தா என்ன ஆக போகுது? வந்து சாப்பிடு. என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன்ல, அவர் ஜெயில சாப்பிட்டாரோ இல்லையோ, என்ன கஷ்டப்பட்டுட்டு கிடக்காரோ தெரியலல்ல. ஜெயில கிடந்தா கஷ்டமா தான் இருக்கும். எத்தே, வீட்டுல அவரை கீழே கூட உட்கார வைக்க மாட்டேன் தே, தூங்கும் போது அவரை கட்டில படுக்க போட்டுட்டு நாங்க 3 பேரும் கீழே படுத்துக்கிடுவோம். சாப்பாடு அவருக்கு பார்த்து ஒன்னொன்னா செஞ்சு கொடுப்பேன். வீட்டுல அவரை வசதியா பாத்துக்கிட்டேன். அங்க போய் ரொம்ப கஷ்டப்படுவாரு தே. ஜெயில ஃபேனு கிடையாது, ஒண்ணும் கிடையாது, கொசு வேற கடிக்கும், சாப்பாடும் நல்லா இருக்காது. என்ன செய்வாருன்னு தெரியலையே, அந்த மனுஷனுக்கு தூக்கமும் வந்து தொலைக்காதே. நீ அவன் சாப்பிட்டானோ தூங்குனானோன்னு ஒரே கவலையா பட்டுக்கிட்டு இருக்க. அவன் அப்படியே இருந்தான், வீட்டு அருமை தெரியட்டுமே, கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வரட்டும், அப்பதான் அவனுக்கு வீடுனா என்ன, பிள்ளைனா என்ன, பொண்டாட்டினா என்னன்னு தெரியும். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் தே, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்க மாட்டேக்கி. நீங்க சாப்பிடுங்க தே, எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஏன் மருமோளை இப்படி சொல்லுதே? நல்ல சுட சுட இட்லியும் சட்னியும் நீ நல்லா சாப்பிடுவல்ல, உனக்காண்டிதான் இப்போ சூட இட்லியை வச்சேன், வந்து சாப்பிட. வேண்டாம் தே, எனக்கு பசிக்கல, சொன்ன கேளுங்க, நீங்க போய் சாப்பிடுங்க தே, சூடா இருக்கும் போதே சாப்பிட்டுருங்க. நான் போய் அந்த மீன்கார பாட்டி மீன் எடுத்து வச்சிருக்காங்களாம், கடைக்கு வேணும்ல, போய் வாங்கிட்டு வந்துருதேன். இப்பவுமே வாங்கிட்டு வந்தாதான் வெட்டிக்கிட்டி வைக்க சரியா இருக்கும். அப்படியா? மீன்கார பாட்டி வீட்டுக்கு வர போகணும்ல, சரி போயிட்டு வாமா, போயிட்டு வந்து சாப்பிடு. கடவுளே, இந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. என் மருமவ பாவம் எவ்வளவு கஷ்டப்படுதா, அந்த பையனுக்காக இவ இவ்வளவு வருத்தப்படுதா. அந்த பையன் என்னடானா இன்னொரு பிள்ளை பின்னாடி சுத்திட்டு அலைதான். இதெல்லாம் தப்புன்னு அவனுக்கு புரிய வைங்க. குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு இருக்க வைங்க. கடவுளே, என் புருஷன் செயல இருந்து திரும்பி வரணும், நாங்க குடும்பமா சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு உதவி செய்யுங்க கடவுளே. இந்த முறுக்கு நல்ல ருசியா இருக்கு, ஆனா அதுக்குள்ள காலி ஆயிட்டே. நாளைக்கு சில்பாட்ட சொல்லி வேற பாக்கெட்டு வாங்கிட்டு வர சொல்லணும். சில்பா, உள்ள என்ன செய்யுத? சாப்பாடு ரெடி ஆயிட்டா? எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கு, சீக்கிரம் சோறு கொண்டு வா. ஏ அப்பா, கையுக்கும் வாய்க்கும் கேப் கொடுக்காம தின்னுகிட்டே தானே இருக்க, அதுக்குள்ள எதுக்கு சோறு சோறுன்னு பறக்க? இது சோறா? இது பண்டம் தானே, பண்டம் தின்னா வயிறு நிறையாது. எனக்கு சோறு வேணும், சீக்கிரம் சோறு பொங்கி கொண்டு வாயேன். ஏல சோத்து மூட்டை, இப்படியே பொழுது இன்னைக்கு சோத்து தின்னுகிட்டே அலைஞ்சினா அப்புறம் எப்ப வேலைக்கு போவ? நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? அதான் நீ போறல்ல. வீட்டுக்குள்ள இப்படி முழுத்த ஆம்பளை வேலைக்கு போகாம வெட்டியா உட்கார்ந்துகிட்டு இருப்ப, பொம்பளை வேலைக்கு போய் உனக்கு சோறு போடணுமோ?
யாரு வேலைக்கு போனா என்ன? வீட்டுல ஒரு ஆளு வேலைக்கு போனா காணாதா? உனக்கு மடிச்சு கொட்டி எனக்கு முடியல. வெளிய போய் தொலைனால போய் தொலைய மடைக்க. வீட்டுக்குள்ள கடந்து என் உயிரை போட்டு வாங்குதே. சோறு குழஞ்சிர போகுது, சீக்கிரம் போய் வடி. ஏ அப்பா, என்னை போட்டு இப்படி பாடா படுத்துதானே. சோறு சோறுன்னு பறந்துகிட்டு வாரான். வாங்குற சம்பளம் பூரா இவனுக்கு சோத்தை வடிச்சு கொட்டவே சரியா போயிருது. எனக்கு துட்டே காண மடைக்கு. ஏன்டா இவன் இந்த வரத்துக்கு வாரானோ? இல்ல விலகாத பையலே, உனக்கு சோறு போட்டு முடிய மடைக்கு. ஒழுங்கா வேலைக்கு போ, இல்லன்னா வீட்டை விட்டு வெளியே போ. வேலைக்கு போனேன்னா அவங்க வேலை செய்ய சொல்லுவாங்க. நேரத்துக்கு எனக்கு சாப்பிட முடியாதுல்ல, அதனால நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன். எனக்கு சாப்பிடவே நேரம் காண மாட்டேங்கி. என்னைய போய் வேலைக்கு போக சொல்லுத. இப்படியே வேலைக்கு போகாமே காலத்தை பூரா ஓட்டிரலான்னு பாக்கியோ? அதெல்லாம் கிடக்கட்டும், வேலையை பத்தி பேசாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. அதை விடு. நீ இன்னைக்கு ரேஷன் கடைக்கு போகும்போது நானும் வரட்டா? அங்க இன்னைக்கு சீனி மூட்டையெல்லாம் வந்திருக்கும்ல, நல்லா திங்கலாம். கோதுமையும் சீனியும் போட்டு வாயில போட்டு நல்லா சவச்சோன்னு வச்சுக்கோயேன், நல்லா இருக்கும். ரேஷன் கடை பக்கம் வந்து இந்த காலை வெட்டிடுவேன். ஒழுங்கா வீட்லயே கிடக்கறதா இருந்த கடை, இல்லன்னா உன்னை தூக்கி வெளியே வீசிடுவேன். அப்பனா நல்ல கறி குழம்பு வச்சு சோறு வச்சுட்டு போ, இல்லைன்னா ரேஷன் கடைக்கு வந்துருவேன். கடவுளே, இந்த பையனுக்கு ஒரு முடிவு கட்டு. எனக்கு ஒரு விடிவு காலமே இல்லையா? எப்பா ஒரு வழியா நல்ல ஆபீஸ்ல வேலை கிடைச்சிட்டு. அப்பா வேலைக்கு போன்னு சொல்லிட்டே இருந்தாரு. வேலை கிடைச்சிட்டு இப்போ தான் நிம்மதியா இருக்கு. இனிமே நந்தினியை கல்யாணம் பண்றதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நல்ல வேலைக்கு போ, பிறகு நந்தினியும் நல்ல வேலைக்கு போகணும். அதுக்கு பிறகுதான் உனக்கும் அவளுக்கும் கல்யாணம்னு அப்பா சொல்லிட்டாங்க. சரி, அவங்க சொல்றதும் கரெக்டு தானே. பெண்ணே நீயும் பெண்ணா, பெண்ணாகிய ஓவியம், ரெண்டே ரெண்டு கண்ணா, ஒவ்வொன்றும் காவியம், ஒரு மூன்றாம் பிறையை சுத்தி, தங்கச்சருகை நெய்த நெற்றி, பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால் அடி உனக்கே என்றும் வெற்றி, பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, உன் பேர் எழுதும் போதுதான் மொழிகள் இனிக்கிறது. ஐயோ, விஜய்ல வராரு. என்னைய பார்த்த உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரே. நம்ம பாட்டுக்கு பார்க்காத மாதிரி போவோம். என்ன நந்தினி மேடம், எப்படி இருக்கீங்க? ஹாஸ்டல்ல இருந்து எப்போ வந்தீங்க? நான் நல்லா இருக்கேன். நேத்து நைட்டு தான் வந்தேன். போயிட்டு வரேன். என்ன அதுக்குள்ள ஓடுதீங்க? போன் அடிச்சா ஏன் எடுக்க மாட்டேங்க? நீங்க எதுக்கு எனக்கு போன் அடிக்கீங்க? நான் தான் உங்களை போன் அடிக்க கூடாதுன்னு சொல்லிருக்கோம்ல. அன்னைக்கு தானே அவளை திட்டுனே. அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? இப்போ வந்து பேசுறீங்க. நீங்க திட்டுறது உங்க இஷ்டம், நான் பேசுறது என் இஷ்டம். நான் அப்படித்தான் பேசுவேன். உங்களுக்கு என்ன? நீங்க இப்படி போன் அடிச்சு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால எப்படி பரீட்சைக்கு படிக்க முடியும்? அப்பன்னா ஒரு மெசேஜ் போட்டு விட வேண்டியதானே? பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன், பரீட்சை முடிஞ்சோடனே போன் அடிங்க, பேசுதேன் அப்படின்னு சொல்ல வேண்டியதானே? உங்களுக்கெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் புத்தியே வராது. உங்க நம்பரை பிளாக் பண்ணாதான் சரியா வரும். அழகே பிரம்மனிடம் மனு கொடுக்க போயிருந்தேன், நீ என் மனைவியாக வேண்டுமென்று, ஆண்டு பல காத்திருக்க வேண்டுமென்று அவன் சொன்னான், ஆயுள் வரை காத்திருப்பேன் என்று நானும் சொல்லி வந்தேன், என் ஆசை நிறைவேறுமா, என் தோழி நீயும் சொல்லம்மா. அப்பா எப்படியும் நந்தினிக்கு எனக்கும் கல்யாணம் முடிச்சு வைக்கேன்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் இந்த விஷயத்த நந்தினிட்ட சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காரு. என்ன செய்ய, இப்படியே அவ படிச்சு முடிக்கிற வரைக்கும் இழுத்து அடிக்க வேண்டியதான், இல்லைன்னா நம்மள மறந்துடுவா. மேடம், ஆபீஸுக்கு போறேன், புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன், நல்ல கம்பெனி, நல்ல சம்பளம். சரியா? ஆபீஸுக்கு போயிட்டு மெசேஜ் போடுதேன். நீங்க போன் பண்ணாலும் மெசேஜ் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு போன உடனே உங்க நம்பரை பிளாக் பண்ணிடுவேன். பண்ணுங்க, நல்லா பிளாக் பண்ணுங்க. இதோட 1100 தடவை பிளாக் பண்ணுவேன்னு சொல்லிட்டீங்க, ஆனா ஒரு தடவை கூட பிளாக் பண்ணல. நந்தினி வேற 2 நாள் லீவுன்னு வீட்டுக்கு வந்திருக்கா. தூங்கிட்டு கிடக்கா. கடைக்கு வரேன்னு அவட்ட சொல்லிட்டு கூட வரல. நான் பேசாம வந்துட்டேன். லட்சுமி வாட்டி, வா வா. இளிச்சக்கா, நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆயிட்டு. எப்படி இருக்கீங்க? உங்க பிள்ளை எப்படி இருக்கா? லட்சுமி, என்னாச்சு உனக்கு? காலையில தானே 2 பேரும் ஒன்னா சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தோம். நந்தினி நல்லா இருக்காளன்னு காலையில கேட்டியே. நான் கூட நேத்து ராத்திரி வந்தான்னு சொன்னனே. இப்போ என்ன திடீர்னு கேட்க? அப்படியா, மறந்து போய் கேட்டுட்டேன். போயிட்டு வரேன்க்கா. எங்க போய்கிட்டு இருக்க நீ? கடைக்கு தினம் மீன்கார பாட்டிட்டு போய் மீன் வாங்குவோம்ல, அவங்க எடுத்து வச்சிருக்கேன்னு போன் அடிச்சாங்க. அதான் சரி வாங்கிட்டு வருவோமேன்னு போய்கிட்டு இருக்கேன். மீன் கிடக்கட்டும், முதல்ல நீ உட்காரு. என்ன லட்சுக்குட்டி, ஒரு மாதிரி இருக்க? உடம்பு எதுவும் சரியில்லையோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு என்ன குறைச்சல்? பிறவு எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரி பேசுதே. ஏக்கா, அவர் ஜெயில கிடக்காருல்ல, அதை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. அவரை ஜெயில பிடிச்சு போட்டதே நம்ம தானே, அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம. இப்போ எதுக்கு நீ கவலைப்படுத?
இருந்தாலும் வீட்டுல வசதியா இருந்து பழகிட்டார்ல இளிச்சக்கா. ஜெயில போய் அவரால் எப்படி இருக்க முடியும்? கொசு கடிக்கும், ஃபேன் இருக்காது, சாப்பாடு சரி இருக்காது. மனுஷன் என்ன செய்வாருன்னு தெரியலையே. கஷ்டப்பட்டாதானே லட்சுமி உன் அருமை தெரியும். அது புரியத்தான் செய்யுது. இருந்தாலும் அவர் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு தாங்க முடியலையே. வேணா வா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அவரை பார்த்துட்டு கேஸை வாபஸ் வாங்கிட்டு உங்க வீட்டுக்கார கையோட கூட்டிட்டு போயிரு. வேண்டாம் இளிச்சக்கா, அவரே வரட்டும். நம்ம போய் தாங்க கூடாது. நம்ம தாங்கணும்னா அவருக்கு தொக்கா போயிரும். அதான் அத்தை ஜாமீன் எடுக்கேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எடுத்துட்டு வரட்டும். அதுக்கு பிறவாது மாறுதாரான்னு பாப்போம். அதான் இவ்வளவு தெளிவா பேசுதே, நல்ல அழகா யோசிச்சிருக்க. பிறகு எதுக்கு வருத்தப்படுதே? என்ன இருந்தாலும் கெட்டின புருஷன்லக்கா, விட்டு கொடுக்க முடியுமா? இப்படியே இருக்கிறதுனாலதான் அவனுக்கு தலையில ஏறி உட்கார்தானுங்க. கொஞ்சமாட்டு மாறுங்களேன்டி. என்ன செய்ய இளிச்சக்கா, நம்ம அப்படியே பாசம் வச்சு பழகிட்டோம். திடீர்னு மாத்தணும்னா மாத்த முடியல. அவங்க மனசு மாறுற மாதிரி நம்ம மனசு மாற மாட்டேக்கே. அதுவும் சரிதான். சரி, நீ சாப்பிட்டியா? இல்லக்கா, சாப்பிடல. மனசு சரியில்லாம இருந்துச்சு. எங்க அத்தையும் சாப்பிடுனாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சாப்பிடாம கிடந்தா எல்லாம் சரியாயிருமா? சாப்பிடாம இருந்து என்ன செய்வ? இப்ப கடை வேலையை வேற பார்க்கணும்ல. சாப்பிடாம இருந்தீங்கன்னா எப்படி உன்னால சாயந்தரம் வரைக்கும் நிக்க முடியும்? பரவாயில்லக்கா, பாத்துக்கிடலாம். பசி இல்ல. நீ சொன்ன கேட்க மாட்டேன். இரு வாரேன். இந்த லட்சுமி, 2 இட்லி தான் வச்சிருக்கேன், சாப்பிடு. வேண்டாம் இளிச்சக்கா, வீட்லயும் இட்லி தான். அத்தை செஞ்சு கொடுத்துட்டு சாப்பிடுனாங்க. நான் தான் வேண்டான்ட்டு வந்துட்டேன். இப்ப சாப்பிட போறியா இல்லையா? சரி சரி, கோவப்படாதீங்க, சாப்பிடுதேன். அப்படி வா வலிக்கு. இந்த பொடி சாப்பிடு லட்சுமி. ஏன் பார்த்துக்கிட்டே இருக்க? சூடா இருக்கும் போதே சாப்பிடு. சரி இளிச்சக்கா, சாப்பிடுதேன். இளிச்சக்கா, நந்தினிக்கு பரிச்சை நீங்க பரிச்சை எப்படி எழுதியிருக்கலாம் கேட்டீங்களா? நேற்று ராத்திரி வந்த உடனே கேட்டேன், பரிச்சை எப்படிமா எழுதியிருக்கேன்னு. நல்லா எழுதியிருக்கேன்னு சொன்னா. இன்னும் ஒன்றும் விவரமா கேட்கல. இன்னும் வீட்டுக்கு போய் தான் பேசணும். அப்படியாக்கா? சரி சரி, அவ நல்லா படிக்கிற பிள்ளை தானே, எப்படியும் நல்லா தான் எழுதியிருப்பா. ஆமாட்டி, நல்லா படிப்பா. எப்படியாட்டு படிச்சு நல்ல வேலைக்கு போயிட்டானா போதும். அவ வாழ்க்கை நல்லபடியா இருந்தாதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். எம் 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 எம். ஆமாக்கா, பிள்ளை நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். நம்மளும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுவோம். இளிச்சக்கா, நீங்க செய்யற இட்லி, வடை, சட்னி, சாம்பார் எல்லாமே சூப்பரா இருக்கு இளிச்சக்கா. நல்ல டேஸ்டா இருக்கு. என்ன லட்சுமி இப்படி சொல்லுதே? எனக்கு சாம்பார் வைக்கவும் நீ தான் சொல்லி கொடுத்த, வடை சுடவும் நீ தான் சொல்லி கொடுத்த. இப்ப நல்லா இருக்குங்க. என்ன இருந்தாலும் கைப்பக்குவம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க நல்லா செய்வீங்க இளிச்சக்கா. வாசியில கிடைச்சா எல்லாம் நல்லா தானே இருக்கும். அடியே, நீங்க 2 பேரும் ஜெயில கிடந்தீங்க, எப்படி வெளியே வந்தீங்க? உங்களுக்கு ஒரு ஜாமீன் கிடைக்கும் போது எங்களுக்கு ஒரு ஜாமீன் கிடைக்காமையா போயிரும்? யாருட்டி உங்களை ஜாமீன் எடுத்தா? ஏன் வீட்டுக்காரர் வந்து ஜாமீன் எடுத்தாரு. வேற யார் வரப்போறா? 2 பேரும் இட்லி சாப்பிடுறீங்களாட்டி? தொட்டெல்லாம் கிடையாது. ஓசியில தாரீங்களா? நீ சாப்பிட வேண்டாமா? இடத்த காலி பண்ணு. இப்பெல்லாம் வந்த உடனே ஓசியில தின்னா நல்லா தான் இருக்கும்னு என்னைய பார்த்து கிண்டல் அடிச்சே. இப்ப நீ ஓசியில இட்லி கேட்க, இது எந்த ஊர் நியாயம்? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். உங்களுக்கு கோவம் வருதான்னு பார்த்தேன். சரி, இளிச்சக்கா என் ஃப்ரெண்டு இட்லி கடை வச்சிருக்காங்க. ஓசியில எனக்கு இட்லி தாராங்க. செல்வி உன் ஃப்ரெண்டு தானே, அவளும் இட்லி கடை தானே வச்சிருக்கா. உனக்கு ஓசியில எதுவும் தரமாட்டாளோ? அவளதான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்ன? என்ன சொல்லுவீங்க? செல்வி எனக்கு என்னது வேணாலும் கொடுப்பா. இப்ப இட்லி வேணும், வடை வேணும், பூரி வேணும், பொங்கல் வேணும்னு கேட்டா போதும், உடனே சட்டியா தூக்கிட்டு வந்துருவா. எனக்கு மட்டும் இல்ல, என் குடும்பத்துக்கே சேர்த்து கொடுப்பாளே. அடி பாவிகளா, சும்மா இருக்கிறவளையும் நோண்டி விடுதாளுகளே. இவ சும்மாவே அதை கொடு இதை கொடும்பா. இதுல இந்த லட்சுமி வேற சொல்லிட்டாளா, இன்னும் சட்டியை தூக்கிட்டு தினம் கடை முன்னால வந்து நிப்பா. ஒரு நிமிஷம் கூட இங்க நிக்க கூடாது. அப்போ உன் ஃப்ரெண்டு செல்வி வந்து நீ என்ன கேட்டாலும் உனக்கு தருவாங்க. ஆமா ஆமா,